கொண்டாபுரம் அரசு பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்து மாணவன் உயிரிழந்த சம்பவத்தில் உடலை வாங்க மறுத்து நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்தது. பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு மாணவன் மோஹித் உயிரிழந்தார். இந்நிலையில் அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு போதாது எனவும் 1 கோடி ரூபாய் இழப்பீடும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க கோரி போராட்டம் நடைபெற்றது. இந்த விபத்து தொடர்பாக கல்வி அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் நாசர் மற்றும் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து சுமார் 12 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்ற போராட்டம் கைவிடப்பட்டது. பட்டா வழங்க கோரி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் பூங்குருத்தி கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்க வேண்டும், மத்திய மாநில அரசுகள் மாங்காய் டன் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை மகப்பேறு மருத்துவமனையாக மாற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சுமார் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையாக மாற்றி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. மீண்டும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்ற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிக்குடி தாலுகாவுக்குட்பட்ட கல்லணை, அச்சங்குளம், தூம்பக்குளம் உள்ளிட்ட 5 கிராமங்களில் ஏற்கனவே சுமார் 8க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மேலும் 3 கல்குவாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணியாக சென்ற மக்கள் திருமங்கலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழமை நீதிமன்றங்களில் வழக்குகளை ஆன்லைனில் பதிவு செய்யும் புதிய நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையை மறித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போதிய தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகளின்றி ஆன்லைன் முறையை கட்டாயப்படுத்துவது பணி பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர்கள் கூறினர். வரும் 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றனர். காரைக்கால் கடற்கரை சாலையில் உள்ள அலையாத்தி காடுகளுக்கு சைபீரியா, அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பறவைகள் வந்து செல்கின்றன. இங்கு சுமார் 25 ஏக்கர் சதுப்பு நிலத்தில் அலையாத்தி காடுகள் உள்ளன. இதேபோன்று காரைக்காலில் உள்ள அலையாத்தி காட்டிலும் ஒரு வாரமாக அதிக அளவு பல்வேறு வகையான பறவைகள் வலசை வந்திருக்கின்றன. காரைக்கால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பறவைகளை கண்டுகளிக்கின்றனர். இந்த பறவைகள் ஜனவரி மாதம் வரை இங்கே தங்கி இளைப்பாறும் என்று இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். மணிமுத்தாறு அணையின் முக்கிய பாசன ஆதாரமான 80 அடி கால்வாயில் வீரவநல்லூர் ரெட்டியாபுரம் அருகே ஏற்பட்ட திடீர் உடைப்பை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கால்வாயிலிருந்து வெளியேறிய நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்தது. உடனே தண்ணீர் நிறுத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான மணல் மூட்டைகள் அடுக்கி உடைப்பை அடைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே முறையான பராமரிப்பு இல்லாததே மீண்டும் மீண்டும் உடைப்பு ஏற்பட காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓரிரு நாட்களில் சீரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு மீண்டும் தண்ணீர் திறக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தலைமை தபால் நிலையம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் 100 நாள் வேலை திட்ட புதிய மசோதா நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. ஏழை மக்கள் பயன்பெறும் 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்ய மத்திய அரசு துடிப்பதாக புகார் தெரிவித்தும் புதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய திட்டத்தையே பின்பற்ற வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. எழும்பூரில் நடைபெற்ற போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி, பாஜக, அமமுக, புரட்சி பாரதம், IJK உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
இந்த போராட்டத்திற்கு தவேக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அந்த கட்சிகள் சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் சமுதாய அமைப்புகளின் கொடிக்கம்பங்களை ஒரு வார காலத்திற்குள் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இளையான்குடி மற்றும் சாலை கிராமம் பகுதிகளில் இதுவரை 12 கொடிக்கம்பங்கள் மற்றும் 37க்கும் மேற்பட்ட பிளக்ஸ் போர்டுகள் அகற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த பணிகள் மாவட்டம் முழுவதும் தொடர்கின்றன. அகற்றப்பட்ட விவரங்களை புகைப்படங்களுடன் கூடிய அறிக்கையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரங்களாக விளங்கும் முக்கிய ஏரிகள் மிகச்சிறந்த நீர் இருப்பை கொண்டுள்ளதாக சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னையின் பிரதான குடிநீர் ஆதாரங்களான செம்பரம்பாக்கம், புழல் மற்றும் பூண்டி ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியுள்ளதாக அவ்வாரியம் தெரிவித்துள்ளது. கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டி ஏரி 461 மில்லியன் கனஅடி நீருடன் கிட்டத்தட்ட நிரம்பும் தருவாயில் உள்ளதாகவும், வீராணம் ஏரியில் 1100 மில்லியன் கனஅடி நீர் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மாநகரின் குடிநீர் தேவையை நிறைவு செய்யும் என்று கருதப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குருந்திரங்கோட்டையில் 100 நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களை மரத்தில் இருந்த தேனீக்கள் திடீரென்று விரட்டி கடித்தன. படுகாயமடைந்த பணியாளர் முருகன் மற்றும் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஜெகதீசன் ஆகிய இருவரும் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக அந்த தேன்கூட்டை அகற்ற வேண்டும் என்று தீயணைப்புத் துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நன்னிலம் அரசு கல்லூரியில் அடிப்படை வசதியை செய்து தரக்கோரி வகுப்பறை புறக்கணிப்பு போராட்டத்தில் மாணவ மாணவிகள் ஈடுபட்டனர். கடந்த 2018ஆம் ஆண்டு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் கட்டப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரி வளாகத்தில் சாலை வசதி இல்லாததால் மழைக்காலத்தில் சேற்றில் நடந்து செல்லும் நிலை உள்ளதாகவும், சுற்றுச்சுவர் இன்றி பாதுகாப்பற்ற நிலை நீடிப்பதாகவும் குறிப்பிட்டு 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செம்பரம்பாக்கம் ஏரியில் உருவாகும் அலைகள் காரணமாக ஏரியின் தெற்கு பகுதி கரை பலவீனமடைந்து வருவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சென்னையின் குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது மொத்த கொள்ளளவான 24 அடியை எட்டியுள்ளது. ஏரியில் அலைகள் உருவாகி தெற்கு பகுதி கரையில் மண் அரிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், இதனால் கரை உடையும் அபாயம் உள்ளதாகவும் கிராம மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வலுவிழந்த மூங்கில் பாலத்தில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். மாத்தாம்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் அருகே உள்ள கோனையாம்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்கள் பிரதான சாலை வழியாக பள்ளிக்கு 3 கிலோமீட்டர் தூரம் வரை செல்ல வேண்டும். எனவே நேர விரயத்தை தடுக்க தங்கள் கிராமத்தை ஒட்டியுள்ள முல்லையாற்றில் தற்காலிக மூங்கில் பாலம் அமைத்து கோனையாம்பட்டினத்திற்கு எளிதாக சென்று வருகின்றனர். இந்த பாலம் பழுதாகி வலுவிழந்திருக்கும் நிலையில் மாணவ மாணவிகள் ஆபத்தான முறையில் கடந்து சென்று வருகின்றனர். இதுகுறித்து சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணனிடம் கேட்டபோது, இரு கிராமத்திற்கிடையே தற்காலிக நடைபாலம் அமைக்கப்படும் என்றும், விரைவில் கான்கிரீட் நடைபாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேட்டில் உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என்று கூறி தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானாவில் முன்னாள் அமைச்சர் செல்லூராஜு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய ராஜன் செல்லப்பா, அதிமுக என்ஜின் இல்லாத கார் என்று துணை முதல்வர் கூறுவதாகவும், ஆனால் அதிமுக பாண்டியன் எக்ஸ்பிரஸ் என்றும், ஏறினால் கோட்டைக்குத்தான் செல்லும் என்றும் தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு பதிலளித்த செல்லூர் ராஜு, உண்மையான திராவிட கட்சி அதிமுக தான் என்று குறிப்பிட்டார். அண்ணாவும் இல்ல, திராவிடமும் இல்லைங்க. எங்களையா அண்ணா இல்ல, எங்களையா திராவிடம் இல்ல,
உண்மையான அண்ணா உருவாக்கிய கட்சி, அப்பழுக்கப்பட்ட கட்சி அண்ணாவினோட முன்னேற்ற கழகம் ஒண்ணுதான். அவர் வழியில கழகத்தை இன்னைக்கு புரட்சி தலைவர் தொடங்கினார். அவங்க கட்சியில திமுக அது உருவாக்குற அண்ணா, அந்த உருவாக்குற அண்ணா படம் இருக்கா? இன்னைக்கு கலைஞர் இருந்த இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார். முதலமைச்சர் இருந்த ஸ்டாலின் இந்த இடத்துல உதயநிதி இருக்கிறார். உதயநிதி இந்த இடத்துல நாளைக்கு வரப்போறாரு இன்பநிதி. இதுதான் திமுக. இவர் பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாரு. அண்ணாமலை அமைதியாக இருந்திருந்தால் அவர் இருக்க வேண்டிய இடத்தில் தொடர்ந்து இருந்திருப்பார் என்று தவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் அமைதியாக இருப்பதாக அண்ணாமலை விமர்சனம் செய்ததற்கு பதிலளிக்கும் விதமாக இவ்வாறு கூறினார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் தான் அரசியல் செய்வதாக அருண்ராஜ் குறிப்பிட்டார். ஏன்னா சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை. காவல்துறையின் பிரதான பொறுப்பே அதுதான். காவல்துறையினர் அவங்க பொறுப்பை செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு மக்களும் சரி, திருப்பரங்குன்றம் மக்களும் சரி ரொம்ப ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இது தேவையில்லாத பிரச்சனை. இதற்கு ரெண்டு கட்சி ஆதாயம் தேட முயற்சி பண்ணுது. ஒன்று உங்களுக்கே தெரியும், பாஜக, இன்னொன்று திமுக. தலைவர் சொன்ன டயலாக் இருக்குல்ல, அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும். அவர் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் தொடர்ந்து இருந்திருப்பாரு. அதனால எங்க கட்சி தலைவர் எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை. எங்க தலைவருக்கு நல்லா இருக்கு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 1-to-1 சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை வடக்கு, சிங்காநல்லூர் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது வாக்காளர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று நிர்வாகிகளிடம் கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின், சட்டமன்ற தேர்தல் பணிகளில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இக்கூட்டத்திற்கு பின்னர் கொங்கு மண்டல பொறுப்பாளரான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்வரை சந்தித்ததாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் பணியின் போது உயிரிழந்த மின்சார ஒப்பந்த பணியாளரின் இறப்புக்கு நீதி கேட்டு சாலை மறியல் நடைபெற்றது. கோம்பை கிராமத்தைச் சேர்ந்த 26 வயதான சிவா மின்துறையில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருகிறார். உத்தமபாளையம் தென்றல் நகர் பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த சிவா மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவரது உடல் உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் உடற்கூற்றாய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. சிவாவின் இறப்பிற்கு நீதி கேட்டு அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் அதன் பேரில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. வீட்டுமனை பட்டா வழங்க கேட்டு பட்டியலின மக்கள் பெரியகுளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தில் உள்ள 12,000 ஏக்கர் பஞ்சமி நிலங்களில் வீடு இல்லாத பட்டியலின மக்களுக்கு தமிழக அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க உத்தரவிட்டிருப்பது. இந்த உத்தரவை செயல்படுத்த கோரி கடந்த 6 மாதங்களாக மனு அளித்த போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் திரண்டு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் உத்தரவை விரைந்து செயல்படுத்த கோரி முழக்கங்களை எழுப்பினர். மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குற்றாலம், மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க தற்காலிகமாக தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மழை தொடர்ந்து நீடித்து வருவதால் அருவிகளில் வெள்ளம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. எனவே அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறையினர் அருவி பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 38 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அவிநாசி மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையில் கார் ஒன்றில் 300 கிராம் கஞ்சா இருந்தது கண்டறியப்பட்டது. காரை ஓட்டி வந்த நவநீதனிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது ஒடிஷாவிலிருந்து கஞ்சா கடத்தி வேட்டுவப்பாளையத்தில் சங்கர் என்பவரது வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. அங்கு 38.4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதோடு 9 பேர் கைது செய்யப்பட்டனர். வேலூர் தங்க கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தரிசனம் செய்தார்.
ஸ்ரீபுரத்தில் உள்ள தங்க கோயிலுக்கு ராணுவ ஹெலிகாப்டரில் வந்த குடியரசுத் தலைவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஆளுநர் RN ரவி, அமைச்சர் காந்தி உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அவர் கோயிலை பேட்டரி வாகனத்தில் சுற்றி பார்த்தார். பின்னர் திரௌபதி முர்மு கோயில் கருவறைக்குள் சென்று சாமி தரிசனம் செய்தார். வைபவ லட்சுமிக்கு பூஜை செய்தார். இறுதியாக கோயில் வளாகத்தில் மரக்கன்று நட்ட குடியரசுத் தலைவர் அங்கிருந்து திருப்பதிக்கு புறப்பட்டுச் சென்றார். தமிழ் ஆட்சி மொழி சட்ட வாரத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தாய்மொழியில் கையொப்பம் இடுவோம் என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். சில மாணவர்கள் சிலம்பம் சுற்றிக் கொண்டு பேரணியில் பங்கேற்றது பலரையும் கவர்ந்தது. அண்ணா பெயரை கொண்டுள்ள கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பவருக்கு ஹிந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடவா தயக்கம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் இட்டுள்ள பதிவில் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு காந்தியடிகள் பெயரை நீக்கிவிட்டு சொன்னால் வாய் சுளுக்கிக் கொள்ளும்படி ஹிந்தியில் பெயரிட்டுள்ளனர் என குற்றம் சாட்டியுள்ளார். திட்டத்திற்கான நிபந்தனைகள் எல்லாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நிதிக்கு மட்டும் மாநில அரசு பங்களிக்க வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை அதிமுக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறதா என வினா தொடுத்துள்ள ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் இதற்கு ஒப்புக்கொண்டிருப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கவில்லை என திமுக அரசை கண்டித்து அதிமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக மாணவரணி நடத்திய போராட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் உடனடியாக மடிக்கணினி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். வாக்கு வங்கி அரசியலுக்காக இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டும் மடிக்கணினி வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். சட்டமன்ற தேர்தல், கூட்டணி தொகுதி பங்கீடு விவகாரம் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள விக்ஷித் பாரத் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மசோதா தமிழகத்தின் நிதிச்சுமையை அதிகரிக்கும், வேளாண் பருவ காலத்தில் விவசாய தொழிலாளர்களின் ஊதியத்தை குறைக்க வழி செய்யும், மாநிலங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தனது குடிமக்களை பாதுகாப்பதே அரசின் உயரிய கடமை என உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். மத்திய ஆப்பிரிக்க நாடான கேமரூனில் கணவர் உயிரிழந்த விவகாரத்தில் இழப்பீடு கோரி சிவகாசியைச் சேர்ந்த மலர்விழி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன், புலம்பெயர் தொழிலாளர்களிடமிருந்து அரசுகள் நன்மைகளை பெறும்போது அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளின் போது விரைந்து செயல்பட்டு உரிய இழப்பீடு கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் மக்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்பவனே சிறந்த அரசன் என மனுதர்மம் மற்றும் புத்த தர்மத்தில் உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி GR சுவாமிநாதன், மனுதாரருக்கு இழப்பீடு வழங்க அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய தூதரகம் எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். விழுப்புரம்
விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவு எடுக்க பாமக நிறுவனர் ராமதாஸை தலைவராக இருந்து வழிநடத்த முழு அதிகாரம் பெற்றவர் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் அன்புமணிக்கு தலைவலியாக அமையப்போகும் ஸ்ரீகாந்தி பரசுராமனுக்கு ஆதரவாக பாமக நிர்வாக குழு நிற்கும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள அன்புமணி மீதான ஊழல் வழக்கோடு கட்சியின் சின்னம், தலைவர் சம்பந்தமான விஷயத்திலும் அவர் மீதும் தேர்தல் ஆணையம் மீதும் சிபிஐ விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமக என்பது தான் வளர்த்த ஆலமரம் என கூறியுள்ள அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், அன்புமணி பாமக தலைவர் இல்லை என வழக்கில் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். டெல்லி உயர்நீதிமன்றமும் இந்திய தேர்தல் ஆணையமும் அன்புமணி அவருக்கு தலைவர் பதவி இல்லை, தேர்தல் ஆணையம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் பொம்மாத்து வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வருகிறார். அதை இந்த நேரத்தில் இந்த நிர்வாக குழு வன்மையாக கண்டிக்கிறது. மத்திய அரசு மகாத்மா காந்தி மீதான வன்மத்தை வெளிப்படுத்தி ஏழை மக்களின் வயிற்றில் அடிப்பதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், மோடி தலைமையிலான பாஜக அரசு 2014இல் ஆட்சிக்கு வந்த பின்னர் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டம் ஒட்டுமொத்தமாக செயலிழக்க சதிகளை அரங்கேற்றி வந்தது. அதிலும் குறிப்பாக பாஜக ஆளும் பொறுப்பில் இல்லாத மாநிலங்கள் நிதி ஒதுக்கீட்டில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டன. இந்த சூழலில்தான் இந்த திட்டத்தின் பெயரை விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் என பெயர் மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது மன்னிக்க முடியாத துரோகம் என வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்காக புதுக்கோட்டையில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பரப்புரை பயணத்தின் நிறைவு விழா ஜனவரி 2ஆம் வாரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தெரிகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக புதுக்கோட்டை பள்ளத்தி வயல் பகுதியில் 59 ஏக்கர் நிலத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் பாஜகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பகுதி பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள், காவல்துறையினர், உளவு பிரிவினர் இப்போதே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகளின் பெயர் மற்றும் பின்புலன் குறித்த தகவல்களை காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர். இதனிடையே அப்பகுதியில் 10 ஏக்கர் பரப்பளவில் ஹெலிகாப்டர் இறங்கு தளமும் அமைக்கப்பட உள்ளது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் வரலாற்றில் இல்லாத அளவாக புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 50 ரூபாய் உயர்ந்து 12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 99,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை இன்று புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவாக கிராமுக்கு 11 ரூபாய் உயர்ந்து 222 ரூபாய் என்ற உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் ஒரே நாளில் வெள்ளி விலை கிலோவுக்கு 11,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,22,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. நாளை தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. அதேபோல் வரும் 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
நாளை முதல் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் கணித்துள்ளது. நாளை அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ள சென்னை வானிலை மையம், நகரின் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் கூறியுள்ளது. பிரதமர், முதல்வர் உள்ளிட்டோர் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். டிஜிபி அலுவலகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட நபர் பிரதமர் மற்றும் முதல்வர் வீடுகளில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறியுள்ளார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட காவலர்கள் பூதப்பாண்டி பகுதியைச் சேர்ந்த இசக்கிமுத்து என்பவரை கைது செய்தனர். மேலும் அவர் மது போதையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்துள்ள காவல்துறையினர் தொடர்ந்து அவரிடம் விசாரித்து வருகின்றனர். வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பட்டியலின மக்கள் பெரியகுளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தில் உள்ள 12,000 ஏக்கர் பஞ்சமி நிலங்களில் வீடு இல்லாத பட்டியலின மக்களுக்கு தமிழக அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை செயல்படுத்த கோரி கடந்த 6 மாதங்களாக மனு கொடுத்த போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் திரண்டு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் உத்தரவை விரைந்து செயல்படுத்த கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் குற்றால மெயினருவி மற்றும் மைந்தருவியில் குளிக்க தற்காலிகமாக தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மழை தொடர்ந்து நீடித்து வருவதால் அருவிகளில் வெள்ளம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என கணிக்கப்படுகிறது. எனவே அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறையினர் அருவி பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக குற்றாலத்தின் 5 அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றாலம் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே கல்லடி சிதம்பரபுரத்தில் உள்ள கோயில் வளாகத்தில் கரடி உலாவரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திக்கிக்குளம், தேவநல்லூர் உள்ளிட்ட மலையடிவார கிராமங்களில் கடந்த சில நாட்களாகவே கரடி நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர அச்சமடைந்துள்ளனர். ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் கரடியை வனத்துறையினர் உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள உணவகத்தில் அதிகாலையில் திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்தது. கடை பூட்டப்பட்டிருந்த நேரத்தில் விபத்து நடந்ததால் பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டது. மாநகராட்சி நிர்வாகம் கடைகளை சரியாக பராமரிக்காததே கட்டடங்கள் இடிய காரணம் என வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அசம்பாவிதங்கள் தவிர்க்கும் பொருட்டு உடனடியாக பேருந்து நிலைய கடைகளை பராமரிப்பு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நாளை சென்னை கொளத்தூரில் அண்ணா திருமண மாளிகையை திறந்து வைப்பதோடு புதிய திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். கொளத்தூர் ஜிகேஎம் காலனியில் மாநகராட்சி சார்பில் 25 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவீட்டில் கட்டப்பட்ட பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகையை திறந்து வைப்பதோடு 15 ஜோடிகளுக்கு சீர்வரிசை வழங்கி திருமணத்தை நடத்தி வைக்கிறார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 17 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் பெரியார் நகர் அமுதம் அங்காடி திட்டப்பணிகளை துவக்கி வைக்கிறார்.